இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4வது 5வது கணிதத்தில் வர்ற கன சதுரத்தின் பண்புகளை பார்க்க போகிறோம். எதை பார்க்க போகிறோம்? பண்புகள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாதாரணமாக நோட்டில் இப்படி வரைவீங்க இல்லையா? இந்த சதுரம், இது என்னது? சதுரம். இதை இரு பரிமாணம் அப்படின்வாங்க. 2D. என்னது இது? இரு பரிமாணம்னுவாங்க. இதில் பக்க அளவு மட்டும்தான் இருக்கும். இது 3D. இது என்னது? 3Dன்னுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பக்க அளவு இருக்கும், ஒயரமும் இருக்கும். ஒயரம் தெரிஞ்சுக்கலாம். இது 3D வரைகிறது. 3D கனசதுரத்தை நம்ம பார்க்கலாம். இதுதான் 3D கனசதுரம். இதனுடைய பண்புகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை முகம் இருக்குன்னு பார்க்கலாம். 1, கீழே 2 ஆச்சா, அப்புறம் 3, 4, 5, பின்னாடி 1, 6. மொத்தம் எத்தனை முகம் கனசதுரத்துக்கு? 6 முகம் இருக்கு. இப்போ இதை முனைகள்ன்றோம். இப்படி வருது இல்லையா? கூரா இங்கே இருக்கு இல்லையா? இதை முனைகள்ன்றோம். இந்த கனசதுரத்துக்கு எத்தனை முனைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே மேல் பக்கம் 1, 2, 3, 4. சரியா? மேல் பக்கம் 4 இருக்கு. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 1, 2, 3, 4. அப்போ மேலே 4 முனைகள், கீழே 4 முனைகள், மொத்தம் எத்தனை முனைகள்? அப்போ கனசதுரத்துக்கு 8 முனைகள் இருக்குது. சரியா? அடுத்தது விளிம்புகள் பார்க்க போகிறோம். விளிம்புகள்ன்ற என்னன்னா இப்படி இருக்கு இல்லையா? ஓரமாக 2 பகுதி முகங்கள் சேர்ற இடம் இருக்கிறது தான் என்னது? இந்த விளிம்பு அப்படின்றோம். எத்தனை விளிம்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி பார்த்தா இப்படி வச்சுக்கணும்னா 1, 2, 3, 4. மேலே 4 விளிம்பு. அதே மாதிரி கீழேயும் 1, 2, 3, 4. எத்தனை விளிம்பு ஆச்சு? மொத்தம் 8 ஆச்சு. இப்போ சைடில் பார்த்து 1, 2, 3, 4. அப்போ மொத்தம் எத்தனை விளிம்புகள்? 12 விளிம்புகள். அப்போ ஒரு கனசதுரத்திற்கு, சரியா, கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் பக்க அளவுகள் என்ன இருக்கும்? சமமாக இருக்கும். சரியா? இப்போ கனசதுரத்தின் பண்புகள் உங்களுக்கு தெரிஞ்சு. யார் சொல்றீங்க? இது கனசதுரம். 1, 2, 3, 4, 5, 6. 6 முகங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 முனைகள்.